கரங்களை உயர்த்தி ஹalleluya. 89வது சங்கீதம். சங்கீதம் 89 அதனுடைய 21வது வசனம். என் கை அவனோடே உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று பேசும்படி கர்த்தர் தந்த வார்த்தை இது. அவருடைய கரம் நம்மை திருப்தியாக்குகிற கரம். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அவர் செய்கிறதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கை அவனோட உறுதியாயிருக்கும். ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கை மட்டும் இருக்கும்னா அவங்க எல்லா நிலையிலும் வாழ்ந்திருப்பார்கள். ஆமென். அதாவது சில சூழ்நிலை வாழ்ந்திருப்பதற்கான சூழ்நிலை, ஆனா எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்திருப்பதற்கான சூழ்நிலையா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆமென். ஆனா கர்த்தருடைய கரம் ஒருத்தங்க வாழ்க்கையில இருக்கும்னா அவங்க சூழ்நிலை மாறி மாறி வரும், ஆனா அவங்க வாழ்ந்திருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் எது தொடர்ந்துட்டே இருக்கும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நமக்கு என்னது தேவை அப்படின்னா, கர்த்தருடைய கரம் என் கூட உறுதியா இருக்கிறது, அந்த ஒரு நிச்சயம் எனக்கு தேவை ஆண்டவரே. சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுவார், மோசே ஒரே பர்வதத்தில் நிற்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் பிடியில இருக்கிறாங்க. மோசே கர்த்தர் பிடியில இப்ப நிற்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பார்வோன் பிடியில இருக்கிறாங்க. அப்ப மோசையை கொண்டு சொல்லுவாரு, இங்க பாரு, உன்னை அனுப்புறேன், உன்னை கொண்டு நான் ஜனங்களை மீட்டுக் கொள்வேன், ஆனாலும் பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான். நீங்க போகும்போது எப்படி போவீங்க தெரியுமா? பலத்த கையுடனே போவீங்க அப்படின்னு சொல்றார். இந்த பலத்த கையுடன் போவீர்கள் என்று சொல்லும்போது ரெண்டு காரியத்தை அதில் பார்க்க முடியும். ஒன்று, நீங்க வெறுமையெல்லாம் அங்கிருந்து உங்களை நான் விட மாட்டேன். ஆமா, நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்க பிரயாசத்தின் பலனை சத்துரு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், ஆனா நீ அங்கிருந்து வெளியே போகும்போது உன்னை நான் வெறுமையா விட மாட்டேன். நீ பட்ட அத்தனை பிரயாசத்துக்கான பலனோட தான் அவனை அனுப்புவேன். அது மட்டும் சொல்லல, இன்னொன்னு சொல்றாரு, நீ அங்கிருந்து போகும்போது புரிந்து கொள், என் கை உன் கூட இருக்கிறது, என் கரம் உன் கூட இருக்கிறது. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு பாருங்க, அது போலவே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எனவே தான் அவருடைய கரத்தை பாடினார்கள். ஆமென். நீங்க யாத்திராகமம் 15 படிக்கும் போது எடுக்க வேண்டாம். ஆமென். அவர்கள் தேவனை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படி பாடும்போது அவர்கள் கூடவே எதை சொல்லி பாடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய கரத்தை. எனவே தான் ஏசாயா இப்படி சொல்லுவார்ல, எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ. ராகாபுன்னா, ஆமா, யாரு ராகாபு? அந்த அம்மா இல்ல, அவன் அத பாவம், அது வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்ம இன்னும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க ராகாபுன்னு சொல்றது எகிப்தின் வல்லமையை குறிக்கிறது, எகிப்தின் வல்லமை. ஆமா, சங்கீதத்துல இந்த வேர்டை நீங்க பார்க்க முடியும். ஆமா, அந்த சங்கீத நடையில் அது சொல்லப்படுகிற வார்த்தை. ராகாபுங்கிறது அந்த எகிப்தின் வல்லமை, அதெல்லாம் துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது. எதுவா? இப்படி சொன்னாலும் எழும்பாது கை. ஆமே, எழும்பு, எழும்பு. ஆமே. ஒருத்தங்களை எப்படி எழுப்போம்? எழும்பு, அப்படி எழுப்போம். அதாவது இப்படி சொல்லும் போது ஆண்டவர் வாங்கி ஒரு அடி கொடுக்கறத, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? ஆமா, அந்த அந்த வசனம் ஸ்டார்டிங்ல எல்லாம் புரியாது. எலும்பு எலும்பு கத்தரி போய் என்ன போய், அப்புறம் தான் என்ன கர்த்தருடைய கையை வச்சு பாடிட்டு இருக்கான். கர்த்தரின் புயமே எழும்பு அப்படி. அதாவது அவருடைய கையை பார்த்து சொல்றாரு ஏசாயா, ஏன் சும்மா கையை வச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த கையல்லவா, இந்த கையல்லவா ராகாபை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது. அப்போ அவன் என்ன ஒரு நிச்சயம் தெரியுமா? அவர் மட்டும் எனக்காய் கையை ஓங்கிட்டார்னு வைங்கள, எந்த வல்லமையானாலும் எந்த வலு சர்ப்பம் ஆனாலும் அது துண்டிக்கப்படும். நல்ல கரங்களை சாட்டு. உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில போராடுகிற எந்த வல்லமை ஆனாலும் கர்த்தருடைய கரம் ஓங்கினால்
ஷாரா சாடா ராலா ரா. அது எந்த வசனம்? ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலங்கொள் கர்த்தரின் புயமே, ஓ arm of the Lord, awake awake. பலங்கொள். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எத்தனை இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் வேணும், என் வாழ்க்கையில அந்நியருடைய கை இனி இருக்க கூடாது. ஆமா, இப்போ இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சத்தமா நீங்க கையில பைபிள் இருந்தா பைபிளை பார்த்து படிங்க. ஒருவேளை பைபிளை யாரும் எடுத்துட்டு வரலன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த வசனம் டிஸ்ப்ளே பண்றாங்க. உங்க மேக்ஸிமம் சவுண்ட்ல நீங்க இப்ப வாசிக்க போறீங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? எழும்பு எழும்பு பலங்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. சத்தமா ஆமென். மோசை அல்ல, மோசையின் கோலும் அல்ல, கர்த்தரின் புயம். அடுத்த வார்த்தை மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே, என் கை அவனோடு உறுதியா. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அவர் கை இருக்கணும், என் மேல அவருடைய கரம் இருக்கணும். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். உங்க கை என் லைஃப்ல இருக்குன்னு தெரிஞ்சா போதுமா? இது கர்த்தருடைய கரம் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அது இரண்டாவது. முதல்ல எனக்கு தெரியணும், என் கூட கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எனக்கு தெரியணும் முதல்ல. ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்ல கர்த்தருடைய கரம் இருக்கும். என் கரம் அவர்களோடு அப்படின்னு சொல்லல. அப்ப ஒரு காரியம், என் கரம் அவனோடு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அந்த வசனம் சொல்லும் போது உடனே அந்த வசனத்தை போட்டுங்க, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனை வச்சு சொல்றார். அப்ப சில காரியங்கள் அவர் காமனா சொல்லவே மாட்டார். சில காரியத்தை காமனா, இது வந்து காமன் கிடையாது. இது காமனா ஆண்டவர் கை உங்க கூட அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு, இது காமனா. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு, கர்த்தர் உங்கள் அனைவரோடும், கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் தம்முடைய முகத்தை, இது காமனா சொல்றது. ஆனா என் கை அவனோடு, இது இண்டிவிஜுவலா சொல்றது. அப்ப இதுலதான் ஒரு தேவ பிள்ளையுடைய போக்கஸ் இருக்கணும். மொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து இருந்து கேட்டுட்டு போறதல்ல. அந்த அவன் யாரு? அது நானா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆசாபு தன் வாழ்க்கையில இல்லாத பல காரியங்கள் துன்மார்க்க வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் மிருகம் போல, காரியம் அறியாத மூடனை போல அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது, இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு தன் வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கிறான். என்ன? கர்த்தருடைய கரம். என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது என்ன ஒருத்தர் தாங்குறார். ஆனா அவன் சறுக்கின போது அவன் இல்லாமலே போயிட்டான். உடனே எனக்கு இது போதும். நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டால் என்ன, காலை தோறும் தண்டிக்கப்பட்டால் என்ன, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே. கரம் பிடித்த நாயகனே, கரம் என்னை. ஆமென். 139வது சங்கீதத்துல தாவீது சொல்றார் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 9 முதல் பாருங்கள், 8 முதல், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே. பாதாளத்தில் ஆண்டவர் இருப்பாரா? பாதாளங்கிறது வந்து இதுக்கு மேல எழும்ப முடியாத அர்த்தம். சங்கீத நடையில தாவீது சொல்ற வார்த்தை இது. சங்கீதக்காரன் அல்லவா? ஆமென். ஆண்டவர் வானத்துக்கு ஏறினாலும், அதாவது என் வாழ்க்கையில மிகவும் உயரமான இடமானாலும் சரி, என் வாழ்க்கையில மிகவும் தாழ்வான இடமானாலும் சரி,
அங்கே வருகிறார்லாம் இல்ல. அங்கே அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில ஒரு உயரமான இடத்துல நான் வந்து நிற்கும் போது, நான் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு தாழ்வான இடத்தை நோக்கி போகிறேன்னா நான் போறதுக்கு முன்னாடியே 7 மடங்கு அக்னிக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்ட பிறகல்ல அவர் வந்தது. அவங்க அங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே அவரே வந்துட்டார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். நீங்க அங்க இருக்கிறீங்க. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே யாருக்கும் தெரியாம மேக்ஸிமம் ஒரு ஓரமா போய் நானே ஒதுங்கி போய் இருந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவருடைய கை ஒருத்தன் வாழ்க்கையில உறுதியா இருந்தா எந்த நிலையில அவன் வாழ்ந்துருவான். அவன் தாழ்ந்து போக மாட்டான். அவன் நிப்பான். அவனால வாழ முடியும். எந்த பாதையையும் சும்மா என கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஆமென். எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார். ஆமென். அங்க என்ன இருக்கிறது? உலர்ந்த எலும்புகள் அருகே சுற்றி நடத்தினார் இருக்கும் பைபிள்ல. ஆமென். அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் வந்து அவன் மேல இருக்கிறது. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரினை ஆவிக்கு உள்ளாக்கி ஆமென் வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே பக்கத்துல அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறார். சுற்றி நடத்த பண்ணுகிறார். ஆமென். அந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருக்கிறது. ஆமென். நம் ஆண்டவருடைய பெயரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அவர் என்ன தேவனாய் இருக்கிறார்? வேற ஒரு 3-4 பேர் கேட்பேன். நினைச்சது வந்துட்டுனா சாப்பிடுறேன், இல்லைன்னா நானே சொல்லிடுவேன். நீங்க இப்போ ஹீப்ரு கிரீக்லாம் வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ சொன்னா இப்பதான் வேண்டாம். இந்த சேராபீன்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் உலர்ந்த எலும்புகளின் தேவன் அல்ல. அவர் யாரு? அவர் சேனைகளின் கர்த்தரானா. ஆமா. இங்க இருக்கிறது என்னது? இப்போ இருக்கிறது எங்க? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அவருடைய கரம் யார் மேல இருக்கிறது? எசேக்கியேல் மேல இருக்கிறது. அவர் யாரு? இவன் இருக்கிற சூழ்நிலை என்ன? அப்ப அவர் உலர்ந்த எலும்புகளின் தேவனா மாறுவாரா? இல்ல, உலர்ந்த எலும்புகளை சேனையா மாற்றுவார். ஆமென். ஆமென். உலர்ந்த எலும்புகளை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது எதுவா மாறுச்சு? ஏன் சேனையா மாறுச்சு? நம் தேவன் யாரு? அவர் சர்வ வல்லவர்னா செத்து போன சாராளின் கர்ப்பத்தை மாற்றுவார். காரணம், என் தேவன் பெரியவர். நல்ல கைகளை தட்டி உன் மேல கரம் இருக்குதான் மட்டும் பாரு. உன் மேல கரம் இருக்குதுன்னா இந்த சூழ்நிலை மாறும். என் தேவன் யாருன்னு பாரு. என் மேல யார் கரம் இருக்குதுன்னு பாரு. என் மேல யார் கரம் இருக்கிறதுன்னு பாரு. ஆமென். இங்க நார்மலா என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை இப்படி மாத்திராதீங்க, என்னை இப்படி மாத்திராதீங்க. உன்னை இப்படி மாத்தாம இருக்கிறதுக்கு மட்டுமல்லப்பா இந்த கரத்தை நான் வைத்திருப்பது. இந்த வார்த்தையை எழுதும் போது ஆமென், ஆண்டவர் ஒரு வார்த்தையை நினைவில் இருதயத்தில் எழுதினா, இடத்துக்கு ஏற்றார் போல எசேக்கியேலை மாற்றவில்லை, எசேக்கியேலுக்கு ஏற்றார் போல இடத்தை மாற்றுறார் கர்த்தர். ஆமென். நீங்க சில பாதையில பயணிக்கும் போது உன் தேவன் யார் என்பதை பார். உன் மேல யாருடைய கரம் இருக்கிறது என்பது பார். ஆண்டவரே, நீங்க சேனைகளின் கர்த்தர். நான் இருப்பது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஆண்டவர், நீர் உலர்ந்த எலும்புகளின் தேவன் என்று நான் உங்களை எங்கேயுமே பார்க்கல. ஆண்டவரே, நீர் பலவீனமுள்ள தேவன் என்று நான் எங்கேயும் பார்க்கல. உம்மால் ஆண்டவர் இந்த காரியம் தான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது நான் எங்கேயும் பார்க்கவில்லை. நீர் ஒரு பகுதியில் மட்டும் வல்லவர் அல்ல, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்முடைய கரம் என் மேல இருக்குமானால் என் சூழ்நிலை மாறும், என் வாழ்வாதாரம் மாறும், என் நிலம்
நிலைமை மாறும். ஆமென், ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை, ஆமென், ஆண்டவர் சொன்னார், நான் ஏன் அதை சேனையா மாத்தினேன் தெரியுமா? ஏன்னா நான் யார் தெரியுமா? அந்த வார்த்தை வந்தது, என் இருதயம் அப்படி துள்ள ஆரம்பித்தது. ஹalleluya. நல்ல ஃபேவரட்டான பகுதி தான், இருந்தாலும் அன்னைக்கு பேசும்போது ஆண்டவர் புதுசு புதுசா காட்டுவார். அங்கே நான் சேனைகளை காட்டுறேன். ஆமென், ஆமென். ஏன் ஆண்டவரே? ஆண்டவரே, செத்து போன சாராளின், செத்து போன கற்பத்தை உடைய சாராளின் தேவன் ஆண்டவரே நீங்க. இல்ல 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 இல்ல, ஜாதிகளின் தாயாகிய சாராளின் தேவனா. ஓடாபா சந்தராபா ஓடாலாரா காராபா சேரே ரிபா லாபா ராஜாரா. ஆண்டவரே, 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 நீங்க 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 தந்திரமாய் ஓடி போன யாக்கோபின் தேவனா? இல்ல, போராடி மேற்கொள்ளுகிற இஸ்ரவேலின் தேவன். ஜீசஸ், ஜீசஸ், உன் தேவன் யார் என்பதை பார். உன் வாழ்க்கை அப்படி மாற்றுவார். என் தேவன் யார்? ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி, நீர் என்னை வைத்திருக்கிற சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை வைத்திருக்கிற நிலைமைக்காக ஸ்தோத்திரம், நீர் பயணிக்க வைக்கிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கரம் இருக்க எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். ஆண்டவரே, என் காலு எங்க நிக்குதுங்கிறது ரெண்டாவது. உங்க கரம் என் மேல இருக்குது. உங்க கரம் என் மேல இருந்தா என் காலு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலும் நிக்கும். ஆண்டவரே, நிக்கிறது மட்டும் இல்ல, நடத்தி கொண்டு என் கை அவனை பிடிக்கும், என் கை அவனை நடத்தும். உடாரபா சந்தரலரா. கர்த்தர் கரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும். கர்த்தருடைய கரம் எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 1-2 வசனத்தை வாசித்து நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். எஸ்ரா 7:6 வாசிக்கலாம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனா இருந்தார். அடுத்த வார்த்தை, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம், அவன் என்னென்ன கேட்டானோ ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த வேர்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு. நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கிறா? இல்ல, எங்க போச்சு எலும்பு கத்தரின் புயலை? உங்க கை என் மேல இருக்க கூடாத அளவுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு இதுலதான் ஒரு ஜெயம் வேணும். அப்போ இந்த எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் இதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதுல தேர்றான் தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா 9வது வசனமா 10வது வசனமா, அவன் வேதத்தை 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். தன் இருதயத்தை என்ன பண்ணியிருந்தானா? பக்குவப்படுத்தியிருந்தான். சும்மா வசனத்தை கேட்டுட்டு அப்படி காத்திலே பரத்தி விட்டவங்க மேல கர்த்தருடைய கை இருக்காது. அப்படி காத்திலே பரத்தி விடுறவங்க மேல கர்த்தரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பரத்திட்டு இருப்பார். ஹாய், அவ்வளவுதான். அந்த கர்த்தருடைய கரம் ஒருத்த மேல இருக்கும்போது சிங்காசனத்திலிருந்து அவன் கேட்டவைகள் எல்லாமே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்துல இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்துல இருந்து கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறதா? இந்த எஸ்ரா பாருங்க, இப்போ இவங்கெல்லாம் இந்த பெர்ஷியா ராஜாவாக யார் வரார்? கோரேஸ் வரும்போது தான் இங்க இருந்து நிறைய பேர் எங்க போறாங்க அப்படின்னா எருசலேமுக்கு போறாங்க. போகும்போது கோரேஸ் என்ன பண்றாருன்னா, சிறைபிடிக்கப்பட்ட தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட அந்த விலை உயர்ந்த பொருட்கள், அநேக பொண்ணு, இது எல்லாமே வந்து கொடுத்து விடுறாங்க. ஒண்ணுமே இல்லாத போது நம்ம கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருப்போம். ஆனா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தரை தேடுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். அதுதான் நீங்க பாருங்கள், இப்ப இவங்க இங்க இருந்து எதை எடுத்துட்டு போனோம்? இந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டு எருசலேமுக்கு போனோம். ஆமென். இவங்களுக்கு இப்போ பயம் வர ஆரம்பிச்சிட்டு. பொதுவாக பாருங்க, ஒண்ணுமே இல்லாமல் இங்க இருந்து சென்னைக்கு பஸ்ல போவாங்க பாருங்க, ஒரு கவலை இருக்காது.
ஆமாம், வெளியே எங்கேயாவது விட்டா இறங்கி போய் டீ குடிச்சு நிற்பாங்க. பஸ்ஸு ஒரு 4 ஹார்ன் அடிச்ச அப்புறம் தான் மெதுவாக போய் ஏறுவாங்க. அதே இது ஒருத்தர் ஒரு மஞ்சள் பையில் ஒரு 2 லட்சம் ரூபா பணம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வாங்கல. ஆமாம், தூங்குவாங்க, இப்படியே இருப்பாங்க. சார் கைக்கு என்னாச்சு என்னன்னு தெரில, ஒரு என்னன்னே தெரில, கொஞ்சம் நிமித்து ஐயோ இறங்குவாங்க டீ குடிக்க. எதுக்கும் இறங்க மாட்டாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அங்கேயே தான் இருக்கும். ஒரு பயம் வரும், போயிடும். அந்த பயம் தான் இவங்க இனி இந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போகும்போது என்ன வழியில எத்தனையோ அந்த காலத்துல நிறைய நாடு வளர்ந்ததே எதுல தெரியுமா? இந்த வழிப்பறியில. நீங்க ஒவ்வொரு நாட்டு சரித்திரத்தை இப்போ ஆன்லைன் நான் சொல்ல முடியாது, எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிறதுனால நிறைய நாட்டு சரித்திரத்தை நீங்க பார்த்தாலே அவங்களுடைய மெயின் தொழில் என்ன நினைக்கிறீங்க? வழிப்பறி தான். வழிப்பறி நிறைய இப்படி நிறைய வழிப்பறி இந்த மாதிரி அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வழிப்பறி பண்ணி அவங்க ராஜாக்களாக இருக்க மாட்டாங்க, அந்த ஊர் ஜனங்களுக்கு போய் கொடுப்பாங்க. நிறைய எப்படியெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி நிறையவே இருக்கு. அதனால இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா, நம்ம ராஜாட்ட கேட்கலாமா அப்படின்னு இருக்கும்போது தான் எஸ்ரா நெஞ்ச அடிக்குது. அவர் சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தை, 8வது அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு. இவங்க சொல்லும் போது இவங்க கையில என்ன இல்லை, ஒண்ணு இல்லாம இருக்கும் போது என்ன வந்தாலும் அத்திமரம் துளிர் விடாம போனாலும், ஏன்னா எங்க வீட்டுல அத்திமரம் கிடையாது, திராட்சை செடி பலம் விடாம திராட்சை பழத்தை பார்த்தே வருஷம் ஆச்சு. ஆமே, அதனால நம்ம கர்த்தருக்குள் எப்படிதான் இருப்போம், மகிழ்ச்சியா தான் இருப்போம். இப்போ அத்திமரம் வளர்ந்துட்டு தென்னையில தேங்காய் காய்க்காம போனாலும் அப்படியெல்லாம் நமக்கு வாயில வராது. நமக்கு பாட்டு அத்திமரம் துளிர் விடாம, அத்திமரம் எங்க வச்சாலும் துளிர் விடாது. ஏன்னா நம்ம வீட்டுல அத்திமரம் கிடையாது, திராட்சை செடியும் கிடையாது, ஆட்டு மந்தையும் ஆட்டுக்கறி தான் அப்ப போறோம், ஆட்டு மந்தையெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால நம்ம கர்த்தருக்குள் எப்படி இருப்போம், ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நீங்க அவங்களாம் பாருங்க ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் நாங்கெல்லாம் வந்து என்ன வந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா. என்னங்க மீட்டிங் முடிஞ்சு போகாம இருக்கிறீங்க, எங்க போறதுக்கு? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க கை நிறைய பொருள் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி படிச்சிருப்போம், இருந்தாலும் ஆண்டவர் கடந்த நாளில் பேசுகிற வார்த்தை எங்க ஃபாஸ்ட். யாரை ஃபோன் இருந்தால் சைலண்டில் போட்டிருங்க ப்ளீஸ். ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே நான் விலகிடக்கூடாது. ஆமென். அதாவது விலகுகிறவர்களுக்கு அவருடைய கை வந்து அகேன்ஸ்ட் ஆயிரும். அப்ப இவங்க எதுல விலகுவாங்க, என்ன பாவத்துல இவங்க விலகுவாங்க நினைக்கிறீங்க? வேற ஒரு பாவம் கிடையாது. ராஜா கிட்ட போய் என்ன கேட்க போறாங்க? ஹெல்ப் கேட்க போறாங்க. அப்படி அப்போ நான் இதுவரை யார்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன்? எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? பர்வதத்திலிருந்து வராது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இப்படி ஏறெடுப்பேன். ஆனா அங்கிருந்து ஒத்தாசை வராது. ஒத்தாசை அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அப்ப ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங் போடுவோம். விலகிறது மாதிரி இருக்கா? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்ம கர்த்தரே தஞ்சம் இருந்தோம். எல்லாம் வர ஆரம்பிச்சதும் நம்ம இவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம், அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம், இவங்கள்ட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்ம அறியாம போயிடும். இது அந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலே இருக்கு. அதுவும் நியாயப்பிரமாணத்துல தேறினவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. எப்படி இங்க பாரு, இந்த ஐடியால நமக்கு முந்தி இல்ல, நமக்கு முந்தி இருந்த ஐடியா ஒரே ஒரு ஐடியா தான். என்ன? முழங்கால போடு, கையை விரி, கண்களை ஏறு. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வந்ததும் நிறைய மாறுதல். பிரேயரை போட்டுரும். கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற காரியத்தை உங்களை விட்டு விலக்க முடியலன்னா நீங்க கண்டிப்பா என்னதான் போடணும் தெரியுமா? உபவாசம் அவசியமா என்கிற கேள்விக்கு இது ஒரு பதில். சில காரியம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம், சில காரியத்துக்கு ஃபாஸ்டிங் போட்டு தான் ஆகணும்னு வச்சிருப்பார். ஏன்னா அதாவது இந்த உண்மையான மறுரூபம் என்பது
கருப்பு ட்ரெஸ்ஸை மாத்தி ஒயிட் ட்ரெஸ் போடுறதல்ல. உண்மையான மறுரூபம் என்பதே மனம் புதிதாகிறது. ஆண்டவரால என்ன செய்ய முடியும் தெரியுமா? சில நினைவுகளையே நம்மை விட்டு எடுக்க முடியும். அந்த நினைப்பே இல்லாமல் போகும் என்று ஓசியா 2 இருக்கு. அந்த நினைப்பே இல்லாம, அந்த நினைவே இல்லாம, சில நினைவுகள் தானே எனக்கு நம்மளை ரொம்ப பாதிக்காது. அந்த நினைவை கூட தூக்கிட்டு வரோம். எவ்வளவு பெரிய தேவனை வச்சிருக்கு. ஆனா சில காரியத்துக்காக நம்ம லேஸ்ல எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. இந்த காரியத்தை வந்து ஆவியானவர் ரொம்ப வலியுறுத்துறாரு. நேற்று இந்த செய்தியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த செய்தி தான் ஓடிட்டு இருக்கு. அதுலயும் விசேஷமா நேற்று இரவுல இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் ரொம்ப சில காரியத்தை நம்மளால, அதாவது இன்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கை நமக்கு அகைன்ஸ்ட் ஆயிடவே கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த செய்தியை நம்ம சண்டே கேட்கலாம். ஆமா, இன்னைக்கு அதுக்கு டைம் இல்லை. ஆமா, ஆனா இந்த காரியத்துல ரொம்ப கவனமா, ரொம்ப கேர்ஃபுல். அதாவது இப்போ இவங்க ஃபாஸ்டிங் போடுறது எதுக்கு தெரியுமா? அது சூப்பரா இருக்கும் பாருங்க. அந்த வசனம் 21வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை, அப்ப நாங்க அதாவது ஒண்ணும் இல்லாத போது எப்படி இருந்தோமோ, கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த நிலைமையில தான் அவர்கிட்ட எப்படி இருக்கணும்? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை. அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்படி தான் இருந்தாங்க? என்ன பிரதர் நீங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறீங்க? ஏன்னா பெருமை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம தாழ்மையா இருக்கிறது இருக்குல்ல, அது பெரிய சாதனை கிடையாது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து சவுல் சொல்லுவார்ல, நீங்க என்கிட்ட இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றதுக்கு நான் ஏமாத்திரம். இப்படி சொன்னது வந்து அவனுக்கு தாழ்மையா? அது உண்மை. ஆமே. ஆனா அதே சவுல ராஜாவாக்குனதும் அவனுக்கு 1000 எனக்கு 10000. ஏய், நீ 10 ரூபா கடன் வாங்கி காணிக்க போட்டவன் தானே. யாரு? சவுல். தீர்க்கதரிசியை பார்க்க போன்னு சொல்லும் போது, ஐயோ அவட்ட காணிக்க கொடுக்கறது ஏன்ட்ட பைசால ஒரு 10 ரூபா தருவியா? 10 ரூபா. இப்படிப்பட்டவன் தானே நீ. இப்போ உனக்கு 1000 கொடுத்ததும் அவனுக்கு 10000. சவுலே, அவங்க வந்து பாட்டில் உங்க பேரை போட்டதே பெரிய விஷயம். நீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வரல. ஆமே. ஒரு உயர்வு வந்ததும் எது நஷ்டமாகிறது அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக, அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக என்ன படுங்கள்? தாழ்மைப்படுங்கள். ஆண்டவர் என்னால தாழ்த்த முடியாம போகுதா? ஃபாஸ்டிங் போடு. நம்ம ஃபாஸ்டிங் போடுறதே எதிரும், அவன் சாவணும், இவன் போற வழியில விழுந்து கிடக்கணும், அவன் விளங்காம. நம்ம ஃபாஸ்டிங் போடுறதெல்லாம் எதுக்கு போடுறானே? ஆண்டவர் என்னால தாழ்த்த முடியலையா? ஆண்டவரே உங்க முன்னாடி என்னால தாழ்த்த முடியலையாப்பா. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த முடியல என்ன ஃபாஸ்டிங் போடுறவங்க இருக்கிறீங்களா? நம்ம ஃபாஸ்டிங் போடலாம், என் பிள்ளைக்கு இந்த மார்க் வேணும், என் பிள்ளைக்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆனா எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஏன்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? கர்த்தருடைய காரம். உங்களால கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த முடியலையா? போய் உட்கார்ந்துருங்க. தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும், அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை. அது என்னன்னா ட்ராக் மாறிடக்கூடாது. நிறைய பேர் அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நிற்பாங்க, பிள்ளைகளுக்காக மாறுவாங்க. நிறைய பேர் அவங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நிற்பாங்க, பொருளுக்காக மாறுவாங்க, வேலைக்காக மாறுவாங்க, சொத்துக்காக மாறுவாங்க. ட்ராக் மாறி, ஏன்னா இதுல எதுலயாவது நான் ட்ராக் மாறிட்டேன்னா அவருடைய கை என்ன விட்டு போயிடும். அவருடைய கை என்ன விட்டு போயிட்டா, அப்போ எல்லாத்துக்காகவும் நான் எந்த பாதையில தான் நிக்கணும் தெரியுமா? செவ்வையான வழியை தேடுகிறது. எங்களுக்காகவும் சொல்லுங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த வேலை, ஆண்டவர் உங்களுக்கு தந்த வீடு, ஆண்டவர் உங்களுக்கு தந்த சம்பாத்தியம், அதெல்லாம் சும்மா வரல, கிருபையா கர்த்தர் தந்தது. ஆமே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அழிந்து போறதுதான். அதுக்காக சொல்லிட்டு நீங்க இருந்து அழிக்கலாமா? சிலர்லாம் வந்து தூதனை விட 8 சிறகு வச்சிருப்பாங்க. எங்க இருந்து வச்சிருக்காங்க? இதெல்லாம் அழிந்து போறதுதான். அதெல்லாம் இல்ல. ஆனா அப்ப ஏன் ஆண்டவர் உங்க கீழே கொடுக்கிறார்? அனுபவிக்க தானே, ஆசீர்வாதமா இருக்க தானே, அதை அழிக்கிறதுக்கா? என்ன வேர்டு பாருங்க. எனக்காக நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்காக நிற்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆனா பிள்ளைகளுக்காக போய் இன்னொருத்திட்ட போய் நின்றுட்டு இருக்கிறோம். சிலர் அவங்களுக்காக பிள்ளைகளுக்காக நிற்பாங்க, ஆனா பொருட்களுக்காக, ப்ரொஃபஷனுக்காக அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்ல.
அதாவது நான் செய்யற செயல்னால எனக்கு பொருள் கிடைக்குதா, அதெல்லாம் ரெண்டாவது. நான் செய்யற செயல்னால கர்த்தருடைய கை என்கிட்ட உறுதியா இருக்குதா, அல்லது கர்த்தருடைய கை என்னை விட்டு விலகுதா, இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கை விலகிட்டுனா இது எல்லாம் இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அனுபவிக்க முடியாது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவன் மனைவி கனித்தரும் திராட்சை செடியை போல, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். இவ்விதமா என்ன பிளெஸிங் இது! அப்ப அவருடைய கரம் ஒருத்தன் வாழ்க்கையில இருக்கும் போது, இப்போ ஏற்கனவே அவங்க இதுக்காக உபவாசம் போடல. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு உபவாசம் தான், சாப்பாடு இல்ல, தாழ்த்தி தான் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால தானங்க ஆமென் பாபிலோன்ல இருந்து எல்லாரும் அந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் செடிக்கு மேல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்து எருசலேமை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம். இப்போ உபவாசம் நம்ம ஒண்ணு போனோம், ஃபாஸ்டிங் போடுவோம். செவ்வையான வழியை தேடுகிறதற்கு, தாழ்த்துகிறதற்கும் தேடுகிறதற்கும் நம்ம ஃபாஸ்டிங் போடுவோம். 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கேட்டு அருளினார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்ப கரம் ஒருத்தங்க மேல இருந்துச்சுன்னா அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்குமே பாருங்க, ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தரும்போது அவருக்கு முன்னாடி குதிகால தூக்குற நிலைமை இருந்தா எங்க அடிக்கும்னு தெரியாது, எங்க அடிக்கும்னு தெரியாது. அந்த அடி விழுந்துட்டுனா திரும்ப எழும்புறது அது அவர் கிருபை பாராட்டணும். அதனாலதான் பட்டயத்தோட தூதன் நிற்கும் போது தாவீது ஜெபம் பண்றான், கர்த்தருடைய கையில் விழுவேனாக. நிறைய அடிக்கணும்னு நீங்களே அடிச்சிருங்க சொல்லிட்டு சொல்ற. அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கு. தூதனுக்கு இரக்கம் காட்ட தெரியாது. ஏன்னா தூதனுக்கு கொடுத்த வேலையை செய்யணும். வெட்டுனா போய் வெட்டிட்டு பிரைஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் தூதனுக்கு வேலை. நான் ஆண்டவர் அவருக்கு ஒரு நிமிஷம் கோபத்துல ஒருவேளை அடிக்கணும்னு கை வாங்கும் போது ஆமென், ஆண்டவர் ஒரு அதாவது இஸ்ரவேல் ராஜாவிலேயே ரொம்ப மோசமான ராஜா யார் சொல்லுங்க? என்ன பாக்குறீங்க? நான் இல்ல இப்படி பார்த்துருக்குமா? யார்? கரெக்ட் தான். யாரு? ஆகாப். ஆகாபுக்கு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த சாமம் என்னன்னா, அது ஒரு நாய் கூட உயிரோடு இருக்காது. ஆனா அந்த ஆகாப் போய் தாழ்த்துவான் பாருங்க. உடனே எலியா இங்க வா, என்ன ஆண்டவர் அவன் தாழ்த்துறதை கண்டாயா? நான் மழைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் எதை காட்டி தந்துட்டு இருக்கிறார்? சரி, ஆண்டவர் எதை ரொம்ப பிரஷியஸா பாக்குறாங்க. இப்ப தாழ்த்தினவன் யார் தெரியுமா? உள்ளதிலேயே அவன் தாழ்மைங்கிறது ஆண்டவர் எவ்வளவு கவருகிறது பாருங்க. விக்கிரகத்தை வழிபடுகிறவன் அவன் இஸ்ரவேல் தேவனை ஆராதித்தவன் தான். இந்த ஒண்ணு கட்டிட்டு வந்தான் பாருங்க. சிலது அப்படியே தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும். அவ்வளவுதான், மொத்தத்துல எல்லாம் ஆச்சு. அதுவும் இயேசபேல் அவங்க பாஸ்டரோட வந்தாச்சு. சில போற இடத்துல பாஸ்டரையும் கூட்டிட்டு தான் போவாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளோட விக்கிரகம் வருது, தீர்க்கதரிசியும் வருது. இவன் அப்படியே மாறிட்டான். ஜனங்களும் இதுவா அதுவான்னு தெரியாம ரெண்டு நினைவுல குந்தி போறாங்க. இங்க வந்தா இங்க ஹல்லேலூயா, அங்க போனா அங்கேயும் ஒரு கும்பிடு, இந்த இடத்துல ஒரு உருளு, அங்க ஒரு அடிச்சு போட்டு எங்க என்ன தெரியல, ஏதோ எல்லாம் ஒண்ணுதான், ஏதா ஒண்ணு பார்த்து எடுத்து எனக்கு செய்யுங்க. யாரு செஞ்சா என்ன, நமக்கு வாழ்க்கை கிடைச்சா போதும், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது இருக்கணும். முக்கிய காரணமே யார் தெரியுமா? இந்த ஆகாப். ஆமே, உள்ள வந்துட்டான். ஆனா அவன் தாழ்த்தினதும் எலியாவுக்கு, அவன் தாழ்த்தினதை கண்டாயா? எலியாவுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர், நாங்க எதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கோம், நீங்க எதை ரசிச்சுட்டு இருக்கிறீங்க? சரி, அந்த தாழ்மைங்கிறது அதான் சொல்றேன்ல, அப்பா கை என் மேல இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ அதை நான் விளக்கணும். என்னால விளக்க முடியலையா, நான் ஃபாஸ்டிங் போடணும். நீங்க அப்படியே சப்போஸ் யாராவது ஃபாஸ்டிங் போடுறேன்னா உடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் போடாதீங்க. நான் இன்னும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஒரு செகண்ட் பசி உங்களை வாட்டி, அப்போ அந்த அப்போ அந்த இப்படியெல்லாம் 4 பேர்ட்ட சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா காகம் கொண்டு வருகிற அப்பத்தையும் சாப்பிடும், அந்த காக்காவையும் சுட்டு சாப்பிடும். அந்த ரேஞ்சுக்கு நம்முடைய பசி இழகும். அதனால நீங்க யார்ட்டையும் போய் நீங்க இப்படிலாம் ஏன் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம்? அப்ப எனக்கு இந்த காரியத்தை விட முடியலப்பா. சில பிசாசெல்லாம் அப்படி போகாது. தேவனை விட்டு விலக்குகிற எல்லாமே என்னதான்? பயமா இருக்கா?
இல்லை எப்படி பாச சொல்ல போகும்போது நாங்கள் அவன் கூட தான் போகிறோம். என்னன்னு தெரியல. இல்லை தேவனை விட்டு விளக்குகிற எல்லாமே என்னதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், விட முடியலையா ஆண்டவர் சமூகத்தில். இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. பொண்ணு கிடைக்க ஃபாஸ்டிங் இருக்குல்ல, கிடைச்ச பொண்ணுனால நான் ட்ராக் மாறிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங் இருக்கிறான். வேலை கிடைக்க ஃபாஸ்டிங் இருக்கிறோமே, அந்த வேலை கிடைச்சதுனால நான் ட்ராக் மாறிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும்னு ஃபாஸ்டிங் இருக்கிறோம்ல. ஆண்டவரே நடந்துட்டுப்பா. ஆமாம், சிலருக்கு பார்க்க சிலருக்கு நல்ல பெரிய இடத்துல ஆண்டவர் கொடுப்பாங்க, வேலை நல்ல இடத்துல ட்ராக் மாறிடக்கூடாது. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, அடுத்த வார்த்தை எங்கள் பொருட்களுக்காக நாங்கள் அதை கர்த்தர்ட்டு தேடணும். ஒன்று பெற்றுக்கொள்வதில் எவ்வளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோமோ, பெற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம அடுத்து எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்காக ரொம்ப 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 நிறைய பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஜெபம் அப்படி வந்து நிப்பாங்க பாருங்க. அப்படி புது பைபிளோட தான் வருவாங்க. புதுசு இப்படி வந்து நிப்பாங்க. அவ்வளவுதான். ரிசல்ட்டுக்கு முந்தின நாளும் வருவாங்க. ஏசப்பா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க ஏனோக்க கூட பார்த்துடலாம், இவங்களை பார்க்க முடியாது. அவ்வளவுதான். சி, ஒன்று பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா, பொருட்களுக்காக ஆண்டவர் வந்து கையில் நமக்கு தருகிற எந்த காரியமாகட்டும் கரம் விலகிடக்கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க பாருங்க. கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்துச்சு, அவன் கேட்டதெல்லாம். ஆமென். வேதத்துல உங்க கை என் கூட இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு. யார் தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க, யாபேஸ். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஆமென். இந்த பகுதியை நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல. ஆண்டு கர்த்தருக்கு மகிமை. 3 வருடத்துக்கு முன்பதாக நம்முடைய ஒரு ஆகஸ்ட் ஜெபத்தில், அப்போ ஜெபத்தை குறித்து எடுக்கப்பட்டதுல ஒரு செய்தி, யாபேசின் ஜெபம் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்கிற யூடியூப்ல அது இருக்கு. நீங்க அதை கேட்க விரும்பினீங்கன்னா நீங்க யாபேசின் ஜெபம் போட்டு FGBC நார்கோயில் போட்டாலே அந்த செய்தி சர்மன் வரும். நீங்க அதை கேட்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக அதுல நிறைய காரியங்களை ஆவியானவர் சொல்லியிருப்பா. ஆமென். இன்னைக்கு நான் ரொம்ப பேசல. இதுல வந்து முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யாபேசை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இவன் வந்து யூதா கோத்திரத்தில் உள்ளவன், ஆனால் தகப்பன் பெயர் தெரியவில்லை. யூதா கோத்திரத்தில் உள்ளவன், தகப்பன் பெயர் தெரியவில்லை. ஜாபேஸ் அப்படின்னாலே he causes pain. அதாவது யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் என்றல்ல, துக்கத்தை உண்டாக்குகிறவன், வலியை உண்டாக்குகிறவன். ஆமென். இவன் பிறந்தப்போ எனக்கு வலி அப்படிங்கிறது வேற, இவனால எனக்கு வலி, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவங்க பிறந்த டைம்ல எங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மலா சொல்லுவாங்க. ஆமா, இவன் பிறந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லுவாங்க. நான் பிறந்தப்போ எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்லுவாங்க. அப்பப்ப ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு. ஹalleluya. ஆனா வந்து ஒரு நாளும் ஒன்னால நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லல. ஆமா ஆமா. ஆனா இங்க யாபேசுடைய தாய் சொன்னா, இவனால சரி, இது வந்து கேட்கவே முடியாத ஒரு வார்த்தை. ஜாபேஸ் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்கு வலிய உண்டாக்குனவன். அப்ப இதை அவன் ஜெயிக்கிறான். சரி, உங்களை பத்தி 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, உங்களை சொல்றாங்களா இவனால இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படி சொல்றாங்களா? நீங்களும் அதை ஆமேன் போட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, யாபேஸ் அப்படிதான் ஜெயிக்கிறான். இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவன் அல்ல, இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வாழ்வு உண்டாக்குகிறவன். அவன் ஜெயிக்கிறான். ஆமே.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிற யாபேசா உங்களை உங்க குடும்பத்துல வச்சிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சத்தத்தை ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இந்த செய்தியை கேட்கலாம், தற்செயலா கூட கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நீ உன் குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவள் அல்ல, உன் குடும்பத்துக்கு வாழ்வை உண்டாக்குகிறவன் ஜீசஸ். இப்படி மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் அவன் வீட்டுல எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. அதாவது மனசுல வச்சிருக்கலாம், யாபேஸ் அப்படின்னு பேர் வைக்கிட்டு ரீசனை மனசுல வச்சிருக்கலாம். இவன் சொல்லி சொல்றான், ஆமா துக்கத்தோடு இவனை பெற்ற. துக்கத்தோடு பெற்றேன்னா ஏன் பெற்றேனே தெரியல. ஆமென். அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், காலேஜ் படிக்கும் போது அவன் 3வது பையன். அப்போ அவங்க அப்பாவுக்கு பெண் பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசையாம். அப்போ அவங்க அது கன்சீவாக இருந்து குழந்தை பிறந்தாச்சு. நேராக வந்தாராம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பிள்ளை என்ன அது அவங்க பிள்ளை அப்படி பார்த்தாராம். பையனா வேண்டாம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போனாராம். அவன் ஹல்லேலூயா. அவன் சிரிப்பா சொல்லுவான். அவன் சரி, ஆனால் இங்கே அப்படி அல்ல. அந்த பேர் துக்கத்தோடு பெற்றேன் யாபேஸ் அப்படின்னாலே வலியை உண்டாக்குகிறவர். அவன் வளர 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 இது அவன் மனசுலயே இருந்து கொண்டிருந்தது. ஆமென் ஹல்லேலூயா. இதே போலதான் ஒரு பிறவி குருடன் ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஊர்ல எல்லாரும் பேசுற பேச்சு, சீஷர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? எல்லாரும் ஒரே விதமாய் பேசும்போது, சீஷர்கள் கூட அப்படி பேசும்போது, ஒரே ஒருவர் மட்டும் வித்தியாசமாய் பார்க்கிறார். பாஸ்டர்ஸ் கூட உலகம் பேசுறது மாதிரி இவங்களை பேசலாம், ஆனால் பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார். வேகமாய் சொல்லி சொல்கிறேன். ஒன்று, கண்களை இஸ்ரவேலின் தேவன் மேல் பதிய வைத்தான். கண்களை இஸ்ரவேலின் தேவன் மேல். அந்த 10வது வசனத்தை பாருங்கள். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அப்போ கண்களை பதிய வச்சானா அவன் மனசை எங்க வைக்கிறான்? அப்ப அவன் மனசை எங்க வைக்கல தெரியுமா? அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்க, அண்ணன் என்ன சொல்றாங்க, தம்பி என்ன சொல்றான், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம மனசும் நம்முடைய கண்களும் இதன் மேல பதியறதுனால அவங்க சொல்றது போலவே நம்ம மாறிட்டு இருக்கிறோம். ஒருத்தங்க நம்மள இவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்கன்னா நம்ம அதன் மேல மனசை வைக்கிறதுனால நம்ம அறியாமலே அவங்க சொல்றது போல மாறிட்டே இருக்கிறோம். எவ்வளவு ஜீசஸ் எவ்வளவு ஒரு அழகான எத்தனை அடிச்சுவிடங்களை வைத்து போனா. அதுல ஒண்ணு, அவரை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அப்படி அவரை பார்க்கும்போது இயேசு அவங்கள பார்க்காம தரையில, அது அர்த்தம் என்னன்னா அது அவர் மைண்டுக்குள்ள கொண்டு வரல. நம்ம நிறைய விஷயத்தை உள்ள கொண்டு வந்து அவங்க நம்மளை என்ன சொல்றாங்களோ அப்படியே ஆயிரும். ஒருத்தங்களை 4 வார்த்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஆஃப் ஆக்கி உட்கார வச்சிருவாங்க. அந்த டைம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சிரிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், சிரிக்க மாட்டோம். உடனே என்ன சொல்லுவாங்க, பாரு எல்லாரும் சிரிக்கும் போது இருக்கிறத பாரு. அப்படி இருக்க வச்சதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம இருக்கிறத தான் பார்ப்பாங்க. பாரு எல்லாரும் இருக்கும்போது அப்ப எல்லாம் மனசுல அந்த அளவுக்கு பேசி காயப்படுத்திட்டு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படி சொன்னும் போது நம்ம வழியில என்ன சொல்ல தெரியுமா, நான் வரல நீங்க போங்க அப்படி. பாரு 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 யாபேசே, உன்னை ஜனிப்பித்தது உங்கள் தாயோ தகப்பனோ அல்ல, சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். பலமுள்ள பாத்திரமானாலும் பலவீனமான பாத்திரமானாலும் உருவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான. இந்த யாபேஸ் பார்த்தான், என்ன வலிய உண்டாக்குறவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்கிறது நான் ப்ரூவ் பண்ணணும். ஆமே. இன்னைக்கு இந்த செய்தி உங்க குடும்பம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி எல்லாமா பேசிட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க வலியில கூட உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமா உங்க காது கேட்க பேசுறார். அது இல்லைங்கிறத உன்னை கொண்டே ப்ரூவ் பண்ண போகிறார், உன்னை கொண்டே நிரூபிக்க போகிறார். யாபேஸ், நீ வலியை உண்டாக்குகிறவன் அல்ல, நீ வாழ்வை உண்டாக்குகிறவன், நீ வலியை உண்டாக்குகிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் தேவனை. ஏன் இஸ்ரவேலின் தேவனைனா, இஸ்ரவேல்னா யார் தெரியுமா?
யாக்கோபு. யாக்கோபு லைஃப்ல இன்ஸ்பயர்ட் ஆன ஆளு தான் யாரு தெரியுமா? யாபேஸ். அதுக்குதான் கர்த்தர் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அது அவனுக்குள்ள யாக்கோபுக்கு யாபேஸுடைய லைஃப் மாதிரி இல்லைன்னாலும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு மாதிரி வந்துட்டாங்க. அதாவது யாபேஸின் தாய் என்ன சொல்றாங்க, இவனை நான் எப்படி பெற்றேன்? துக்கத்தோடு. ஆனா யாக்கோபு வீட்டுல யாக்கோபுக்கு ஃபுல் சப்போர்ட் யாரு? அம்மா. அதாவது இதுவும் பிரச்சனை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, அதனாலதான் பிரச்சனைன்னு. யாக்கோபிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? ஓவரா சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன் பாரு, இக்கரைக்கு அக்கறை போச்சு, அவ்வளவுதான். ஓவரா சப்போர்ட் பண்ணி சும்மா தான் இருந்தேன். எங்க அம்மா கூப்பிட்டாங்க, மகனே மகனே இங்க வா. ஏமா என் பாட்டுக்கு நான் இப்படி கூழ காய்ச்சிட்டு ஜாலியா ஆத்திட்டு இருந்தேன். ஆத்திட்டு இருந்தவன அத்தை வீட்டுக்கு போன்றீங்களேம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டீங்க? எங்க அம்மா என்ன ஓவரா சப்போர்ட் பண்ணி என்ன இப்ப எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? வெளியே. ஆமென். அதாவது பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஆனா யாக்கோபு நல்ல கூடார, அவனுக்கு பேரே கூடார வாசி. ஆனா இப்ப எங்க நிக்கிறான் தெரியுமா? ஹல்லேலூயா. வீடு இருக்கிறவனுக்கு எல்லை வந்து ரூஃப், வீடு இல்லாதவனுக்கு எல்லை வானம். அப்படி மேல வானம், கீழே பூமி, தலைக்கு கீழே ஒரு கல் வச்சு படுக்கும் போது அந்த வனாந்திரத்துல இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன் யாக்கோவுக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்டா யாக்கோப கர்த்தர் தம்மை பார்க்க வைத்தார். ஆமென். யாக்கோபு கர்த்தரை கண்களை ஏறெடுத்து பார்த்தது எந்த நிலையில தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்கிற, யாருமே இல்லைங்கிற ஒரு நிலையில கொண்டு வந்துதான். யாபேசே, உன்னை நான் இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்ததின் நோக்கமே என்ன தெரியுமா? நீ உன் மனச, உன் கண்களை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேல் அல்ல, உன்னை ஜெனிப்பித்தவர் மேல நீ வைக்க வேண்டும் என்பதற்காக. யாக்கோபு ஆபிரகாமுக்கு பேர். ஆபிரகாம் இருக்கும்போது யாக்கோபு உண்டு. எபிரேயர் 11 நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. அப்ப தாத்தா உண்டு. தாத்தா விசுவாசத்துல PhD முடிச்சவர். ஆமா. அடுத்து அப்பா பக்திமான். தாத்தா விசுவாசத்தில் வல்லவர், தாத்தா சக்திமான், அப்பா பக்திமான். ரெண்டும் ஸ்ட்ராங். ஆனா ஒருத்தன் இருக்கிறான் நம்ம ஆளு, அவன் பக்தியும் கிடையாது சக்தியும் கிடையாது, மொத்தமா தந்திரம். சிஸ்டர் பாஸ்டர் எழும்ப சொன்னாங்க, 7 மணி சேர் எடுக்குது, ஃபுல்லா தந்திரம். ஏதாவது தந்திரம் பண்ணி, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆமா, அப்படி யாரும் எடுத்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தங்க அப்படிதான் ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு உக்காந்தாங்க, சேர் எடுத்திருக்காங்க, கீழே விழுந்து இடுப்பெல்லாம் அடிபட்டு ஜெபத்துக்கு வந்தாங்க. அது நடந்து 2 வருஷம் ஆச்சு, ஆளு உள்ள உண்டு. ஆமென். அதனால இப்ப ஹல்லேலூயா சொல்லும்போது சேரோட தான் ஹல்லேலூயா. ஆமென். தந்திரம். ஒண்ணு பக்தி இருக்கணும், இல்ல சக்தி இருக்கணும். இல்லைன்னா நமக்குள்ள என்னதான் வரும்? தந்திரம் தான் வரும். தந்திரம் நிக்காது. தந்திரம் நம்மள தெருவுல கொண்டு விடும். ஆமா, தந்திரம் தலைக்கு கீழே இருக்கிற பில்லோவையும் உருவிடும். தாத்தா வல்லவர், அவர் விசுவாசத்துல. அதனாலதான் புரியுறதுக்காக அவர் சக்திமான். தகப்பன் பக்தி. ஈசாக்கு இந்த மர்மனையாட்டி கூட கிடையாது. பிரமாணமே இல்லாத காலத்தில் எப்படி வாழ்ந்தார் பாருங்க. அதனாலதான் பைபிள்ல ஈசாக்கு ரெபேக்காள் மேரேஜ் தான் ரொம்ப டீட்டெயிலா வருகையோட ஒப்பிட்டு எழுதியிருக்கும். சிம்சோன் மேரேஜ் வேண்டவே வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு சக்தி இருந்துச்சு, என்ன இல்லை தெரியுமா? பக்தி இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபுக்கு ரெண்டும் கிடையாது, ஆனா 2 பேருக்கு நடுவுல இருக்கிறான். ஆமென். 2 பேருக்கு நடுவுல இருந்து எல்லாம் வராது. ஆமென். பக்தியும் சக்தியும் வரணும்னா பர்சனல் என்கவுண்டர் வேணும், தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. நம்ம தலைமுறை அப்படி கொண்டு வருவதற்காக செப்பரேட் பண்ணுவோம். நமக்கு தெரியாது, நம்மளை நடத்தின பாதை திரும்பி பார்த்து நன்றி சொல்ல வைப்பா. ஆமென். பக்தியும் சக்தியும் உள்ள ஒரு பெற்றோருக்கு பையன் தான் நானு. ஆனா என் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ வந்ததே அவர் என்ன எப்படி பவுலை தமஸ்குக்கு போகிற வழியில சந்தித்தாரோ அப்படி ஒரு சந்திப்பை என் வாழ்க்கையில 2007 சந்தா. இன்னைக்கு உங்க மத்தியில நின்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக. ஓ ஹல்லேலூயா,
ஹalleluya. Thank you Jesus. யாக்கோபு அதுவரை அவன் கண்களை பதிய வைத்தது பாருங்க. அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற தாயார் மேல கண்களை பதிய வைத்தான். சேஷபுத்திர பாகம் வாங்குறது வரைக்கும் யார் மேல கண்ணை பதிய வச்சான்? ஏசா மேல கண்களை பதிய வைத்தான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க யார் மேல கண்ணை பதிய வைக்கிறான்? ஈசாக்கு மேல கண்களை பதிய வைக்கிறான். இதுவரை அவன் வாழ்க்கையில யார் மேல கண்களை பதிய வைக்கல தெரியுமா? கர்த்தர் மேல கண்களை பதிய வைக்கவில்லை. ஆனால் அவன் உருவாகிறதுக்கு முன்னவே கர்த்தர் ரெபெக்காள்ட்ட சொல்வார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பார். நம்மை குறித்த திட்டம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. ஹalleluya. யாபேசே யாபேசே, இப்பொழுது நீ உன்னை குறித்து எல்லாரும் சொல்லலாம் இவன் வலியை உண்டாக்குகிறவன் என்று. ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? சகோதரரை பார்க்கிலும் மேன்மையானவன், கனம் பெற்றவன், கனம் பெற்றவன். உன்னை குறித்த திட்டம் தான் நிறைவேறும். அதற்குள்ளே போகும்படி தேவன் அனுமதித்த பாதை தான் இந்த வலி, இந்த துக்கம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நல்ல கரங்களை சட்டி ஆமென். ஷாரா ஜாடா ராலாரா. இவன் பார்த்தான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேரையே வாழ்க்கை ஃபுல்லா சுமந்துட்டு போறேனா, இல்ல கண்களை ஏறெடுக்கிறான். கண்களை ஏறெடுக்கிறார். கண்களை நீங்க ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவர் கையை எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். நீ கண்களை ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவர் கையை ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவன் கண்களை ஏறெடுக்கிறான். இரண்டாவது கரத்தை கேட்கிறான். அதே வசனத்துல உமது கரம் என்னோட இருக்கு. ஏன்னா இவனுடைய ரோல் மாடல் யாரு தெரியுமா? கரெக்ட் தான். யாரு? யாக்கோபு. யாக்கோபு லைஃபே திருப்பி போட்டது எப்போ தெரியுமா? அவர் கையை வச்சார் பாருங்க. ஹalleluya. யாக்கோபுக்கு அதுவரை இருந்த பேர் என்ன தெரியுமா? இவன் தந்திரக்காரன். அதுக்கு பிறகு அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இவன் போராடி ஜெயிக்கிறவன். இவன் போராடி ஜெயிக்கிறவன். யாபேசே, நீ தான் போராடி ஜெயிக்க போற. ஆமென். துக்கத்துல உன்னை உட்கார வைப்பதற்கல்ல கர்த்தர் உன்னை இந்த பாதையில் நடத்துகிறது. நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உமது கரம், உமது கரம், உமது கரம், உமது கரம். போராடி ஜெயிக்கணும். அப்பா கைய வச்சிட்டாரு, போராட ஆரம்பிச்சிட்டான். அடையாளம் மாறினது, ஆசீர்வாதம் தங்கினது. அதுவரை அவர் கையை வைக்கிறது வரை யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? இதுவரை சம்பாதித்தது எல்லாத்தையும் ஏசா வந்து இல்லாமாக்க போறான். ஆனா அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அடையாளம் மாறுகிறது, ஆசீர்வாதம் தங்குறது. எகிப்துல போய் பார்வோனை பிளஸ் பண்றான் யாக்கோபு. ஆசீர்வாதம் மாறுறான். இதை யார் பார்க்கிறா தெரியுமா? யாபேஸ் பார்க்கிறான். அவன் ஒண்ணுமே இல்லாம துரத்தி விடப்பட்டு தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வைத்தவன கர்த்தர் இப்படி மாத்துறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கரம். அந்த கரம் என் கூட இருந்தா நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கை என்னால புலம்பல்னு சொல்றவங்க என்னால சந்தோஷப்படுவாங்க. என்னால துக்கம்னு சொல்றவங்க என்னால ஆறுதல் அடைவாங்க. என்னால நஷ்டம்னு சொல்றவங்க என்னால லாபம் அடைவாங்க. உம்முடைய கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம். ஹalleluya. துக்கத்தில் அமிழ்ந்து போக அல்ல, கர்த்தர் இன்னும் கிருபை தந்திருக்கிறது. நீங்க போராடி ஜெயிக்கணும், போராடி ஜெயிக்கணும். 20 வருஷம் ஃபேஸ் பண்ண முடியாத ஏசாவை கைய வச்சாரு பாருங்க. கையை அப்படி வச்சாரு பாருங்க. அதுதான் யாபேஸ் பார்க்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி செஞ்சீங்க இல்லப்பா. அதுதானே நம்ம பாடுவோம். ஆபீரகாமுக்கு எனக்கும். இப்படி நம்பணுங்க. இந்த யோசபாத்துக்கு அகைன்ஸ்டா வருவாங்க பாருங்க. அப்ப யோசபாத் ஒரு வேர்டு சொல்லுவார். யோசபாத்துக்கு அகைன்ஸ்டா மோவாபியர் எல்லாரும் சேர்ந்து வராங்க. 20வது அதிகாரம், 2 நாளாகவும் 20வது அதிகாரம். ஆமென். அப்போ யோசபாத்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு வேர்டு சொல்லுவார். அந்த 9வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாய் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருந்தார்கள். யார் சொல்லி இருந்தா? முற்பிதாக்கள். ஆண்டவரே, அவங்க இப்படி சொன்னாங்கப்பா. 7வது வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா?
அவங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க, இதுவரை அவங்க சொன்னதை நாங்க கேட்டோம், இப்போ நாங்க சொல்றோம், எங்களுக்கு துணை செய்யும், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே போல நாங்க இப்போ பார்க்கிறோம், அவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை நீங்க எங்களுக்கு செய்வீங்கங்கிற நம்பிக்கையில அவங்க எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. ஆமே, இதெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இங்க பாரு, இப்படி ஒரு பிரச்சனையில ஆபிரகாம் சரி ஆண்டவரே காத்திருக்கிறேன்னு சொல்லும் போது, ஆபிரகாம் ஸ்டோரி படிக்கும் போது ஆபிரகாம் சொல்வாரு, நான் இப்படிதான் பாருந்தேன், அதான் மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. இந்த களத்துல விளையாடுவாங்க தெரியுமா, ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடுவாங்க தெரியுமா, அப்போ அந்த கேலரியில எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க பாருங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாம் நடக்கும்போது ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அது போலதான் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க கேலரியில. ஆமே, ஆபிரகாம் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம இப்பதான் அப்படியே ஓடுறோம், ஓடும்போது ஐயோ 2 மாசம் காத்திருக்கிறேனே அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் அங்கிருந்து ஒரு கல்லு தூக்கி எறிவாரு, டங்குன்னு விழும். என்ன 25 வருஷம் ஒழுங்கு மரியாதை ஓடு. ஆமே, ஹல்லேலூயா. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஐயோ என் சகோதரர்கள்லாம் நான் எழுதின பேப்பரை கிழிக்கிறாங்களே, யோசேப் அங்கிருந்து கண்ணோட நீ பாரு, ஓடுறியா சுடவா, என்ன யோசேப்பே என் வஸ்திரத்தை என் ட்ரெஸ்ஸையே கிழிச்சிட்டான், ஓடு ஓடு. மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் நிற்கும் போது கண்கள் எங்க மட்டும் இருக்கும் தெரியுமா, இதே ட்ராக்ல ஒருத்தர் நிற்கிறார். இந்த ஆபிரகாம் கேலரியில, ஈசாக்கு கேலரியில, யாக்கோபு கேலரியில, ஆனால் இவர்கள் தேவன் என் ட்ராக்ல. இந்த ட்ராக்கோட ஆரம்பமும் அவர்தான், இந்த ட்ராக்கோட முடிவும். ஆமென். இப்படி ஓடணும். அதுதான் இவன் கேட்கிறான், அப்பா உங்க கை என்னோடு இருந்து, உங்க கை என் கூட இருக்கணும். ஆமென். கரம் என்னோடு இருந்து. கண்களை பதிய வைக்கிறான், கரத்தை கேட்கிறான், காரியத்தை தெரியப்படுத்துகிறான், அவன் மனசுல இருக்கிற காரியத்தை. அந்த வசனத்தை ஒரு விசை கூட பாருங்க. ஆமே, என்ன சொல்றான் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதி. அப்ப ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். என் எல்லையை பெரிதாக்க ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், என் எல்லையை பெரிதாக்க முடியும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்து. ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ண முடியும், எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காக்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன தேவை, உங்க கரம். ஆண்டவரே எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, என் சகோதரர்கள் என்ன எல்லாரும் யாபேஸ் யாபேஸ் கூப்பிடுறாங்க, அது இல்லைன்னு ஆக்குறதுக்கு யார் நினைச்சா முடியும் தெரியுமா, எங்க அம்மா நினைச்சா முடியாது, என் சகோதரர்கள் நினைச்சா முடியாது, கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. உங்க கை என்னோட. வேதம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எத்தனை பேர் நம்புறீங்க, யாபேஸ் கேட்டதை கர்த்தர் தருவார்னா இன்னைக்கு நான் கேட்க போறேன், உமது கரம் என்னோடு. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா, அதுக்கப்புறம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஜெபித்து ஒரு 2 நிமிஷம் இருக்கிற இடத்துல, முடிந்த சேர்ல இருக்கிறவங்களும் முழங்கால் போட முடியாதுன்னு தெரியும், நீங்க அப்படியே இருந்து ஒரு 2 நிமிஷம் இந்த வேத பகுதியை அவங்க நெஞ்சோட சேர்த்து வச்சு, யாபேஸ் ஒரு யாக்கோபு வாழ்க்கையில செஞ்சதை வச்சு பார்த்து இப்படி ஜெபிக்கிறான். கர்த்தர் நம்மோடு பேசுறதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நமக்கு அதை செய்ய விரும்புறான். இதுவரை நிறைய சாட்சிகளை சொல்லி கேட்டிருக்கிறீங்க, இப்போ இது ஏன் டேர்ன் ஆண்டவரே, இப்போ இது எங்க டேர்ன் அப்பா. இதுவரை இன்னொருத்தங்க சொல்லி நான் கேட்டேன், இனி நான் சொல்லி இன்னொருத்தங்க கேட்கணும். யாக்கோபு வாழ்க்கையில கர்த்தர் கரம் இருந்ததை நான் கேட்டேன்பா, இப்ப யாபேஸ் இனி நான் சொல்லணும், கர்த்தருடைய கரம் என் கூட இருந்து. யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றிருந்தான். அவன் பேர்ல ஒரு பட்டணமே அறியப்பட்டது. யாபேசின் சகோதரர்கள்லாம் நமக்கு தெரியாது, யாபேச வச்சுதான் தெரியுது. எவ்வளவு மேன்மை பாருங்கள். ஒருத்தன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருந்தா, ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை அப்படி வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து வச்சப்பா, உங்க கை வேணும். நீங்க நினைச்சா என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீங்க நினைச்சா என் எல்லையை பெரிதாக்க முடியும், நீங்க நினைச்சா எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்க முடியும். உங்க கை மட்டும் என் கூட இருந்தா போதும்பா, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து. நான் இங்க இருந்து எழுப்பி போகும்போது அந்த நம்பிக்கையில தான் போக போறேன். அப்பா கரம் என் மேல, கர்த்தருடைய கரம் என் மேல, நான் இந்த நம்பிக்கையில தான் போறேன். உங்க கரத்தை
முடிஞ்சுப்பா என் கதை. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பிளஸ் பண்ண முடியும்பா. நீங்க நினைச்சீங்கன்னா என் எல்லையை பெரிதாக முடியும்பா. நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நிறைய தீங்கு அதுக்கெல்லாம் என்ன காக்க முடியும். உங்க கரம் உயர்ந்து இருக்கட்டும். என் குடும்பத்தில் உடைய கரம் பராக்கிரமம் செய்யட்டும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பதற்கு உங்க கரம் எனக்கு தேவை. உடைய கரம், அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து நீ போறேன். என்ன தனியா விட்டுறாதீங்க. அவனை மேற்கொண்டே நின்று பகஞ்சன் சொல்லக்கூடாதுன்னா உங்க கரை அவன் எங்க கூட இருக்கணும். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை அவனிடத்தில் உறுதியா இருக்கும். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துரு அவனை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. பிரச்சனை வந்ததும் கைவிட்டு போகிறவர் அல்ல கர்த்தர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்பா உங்க கரம், நீங்க நினைச்சீங்கன்னா பிளஸ் பண்ண முடியும். சிம்பிள் பிரேயர். நீங்க நினைச்சீங்கன்னா என் எல்லையை பெரிதாக்க முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா நீர் உலர்ந்த எலும்புகளின் தேவன் அல்ல, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இந்த நம்பிக்கையில் அப்படி ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று உம்முடைய கரம், உம் கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரம். அப்பா உங்க கரம் என்னோடு இருப்பதா, உம்முடைய கரம் என்னோடு இருக்கு. கரம் என்னோடு இருக்கட்டும். இன்னைக்கு யார் யார் உங்களை ரொம்ப இதுக்கு காரணம் நீதான் அப்படி சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்கல்ல, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, இதை நான் ஜெயிக்கணும் ஆண்டவர். உங்க கை என் கூட இருந்தா நான் ஜெயிச்சிருவேன். உன்னாலதான் இந்த குடும்பத்துல நஷ்டம்னு சொல்றவங்க, உன்னாலதான் இந்த குடும்பத்துல லாபம்னு சொல்ற அளவுக்கு கர்த்தருடைய கரம் அதை செய்யும். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தரின் புயமே, ராகாவை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ. திரளான தண்ணீரை வற்றி போக பண்ணினதும் பள்ளங்களை எல்லாம் வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. மீட்கப்பட்டவர்களை கால் நனையாமல் அதே பாதையிலே ஒரு குறை இல்லாம சந்தோஷமாய் நடத்தின கர்த்தரின் புயமே, அப்பா உங்க கரம் எங்களோடு இருப்பதாக. உங்க கரம் எங்களோடு இருப்பதாக. ஆசீர்வதிக்கிற கரமே, எல்லையை பெரிதாக்குகிற கரமே, தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற கரமே, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிற கரமே, வளர பண்ணுகிற கரமே, மகிமையிலே சேர மட்டும் கைவிடாமல் நடத்துகிற கர்த்தருடைய கரமே, கர்த்தருடைய புயமே, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். என் புயம் அவன். ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்து ஒரு வார்த்தை விட்டு கொடு. நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தா. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும்படி நினைவில் கொண்டு வருகிறார். அதை சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த யாபேசின் காரியத்தை 2 வசனங்கள்ல பார்க்க முடியும். அதுல முதல்ல எழுதின வார்த்தை என்ன தெரியுமா?
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அடுத்து எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? யாபேஸை தாயார் எப்படி பெற்றாங்களா? முதல்ல எழுதுனது என்ன தெரியுமா? அப்போ அதுதான் முதல்ல எழுதி வச்சிருக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய எழுதப்படுகிறது அல்லவா? இதற்கு முன்னதாக முதல்ல வேற ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறேன். அதுதான் ரிசல்ட், அதுதான் ரிசல்ட், அதுதான் ரிசல்ட். இந்த ஃபர்ஸ்ட் எழுதுறார் தெரியுமா? அதுதான் ரிசல்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வேற ஒண்ணு முதல்ல எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் ரிசல்ட், அதுதான் ரிசல்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை பதிய வைங்க, கரத்தை கேளுங்க, காரியத்தை சொல்லுங்க. யாபேசை எப்படி கனம் பெற்றவனாய் மாற்றினாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றி ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி ஆச்சரியப்படுத்துகிற தேவன் உங்களுக்கும் செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த நாளில் எங்களோடு பேசி நம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு செய்ததை போல யாபேசுக்கு செய்தீங்க. இவர்களுக்கு செய்ததை போலவும் இதிலும் அதிகமாய் நீ இரத்தத்தால் மீட்கப்பட்ட எங்களுக்கும் செய்வீர் என நம்பி உண்மையை எதிர்பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரோடு எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். அப்பா, கூட இருந்து நடத்துருங்க. கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ள ஆசீர்வதிங்க. எல்லையை பெரிதாக்குங்க. தீங்குக்கு விலக்கி காத்தரலும். இங்கிருந்து திரும்பி போகும்போதே கர்த்தர் கரம் என் மேல எங்கிற நம்பிக்கையில உணர்வுல செல்ல கிருபை செய்யும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.